विदिताखिलशास्त्रसुधा जलधे महितोपनिषत् कथितार्थनिधे हृदये कलये विमलं चरणं भवशङ्कर देशिकमे शरणम् करुणावरुणालय पालय मां भवसागर दुःखविदूनहृदं रचयाखिलदर्शन तत्त्वविदं भवशङ्कर देशिकमे शरणम् श्रद्धा भक्ति ध्यानमाद्यैः यतमानैः ज्ञातुं शक्यो देवयैवादुयैः च निर्विज्ञेयो जन्मदशैश्चापि विनाशैः तं संसारध्वान्तविनाशं हरिमेळे 24வது ஸ்லோகம் ஹரிமேடே ஸ்தோத்திரம் விஷ்ணு ஸ்தோத்திரம். ஆச்சாரியால் பண்ணிதான பல ஸ்தோத்திரங்கள்ல எல்லா ஸ்தோத்திரங்களையும் முக்கியமாக பக்தி ரசம் மட்டும் இல்லாமல் வேதாந்த ரசமும் இருக்கும். தெரியாம அந்த வேதாந்தமானது எப்படியாவது மனுஷனுடைய ஹிருதயத்துக்குள்ள செல்லணும், அவளுக்கு அந்த ஆத்ம தத்துவத்துல ஒரு சுவையானது ஏற்படணும் அப்படிங்கிற ஒரு அபிப்பிராயத்துல பண்ணிதான பல ஸ்லோகங்கள்ல இந்த ஸ்லோகம் எப்படி இருக்கு? இந்த அறிவியல ஸ்தோத்திரம் வேதாந்தமாகவே இருக்கு, பக்தி ரச பிரதானத்தோடு இல்லாமல் வேதாந்த பிரதானமாகவே இருக்கு. பல தத்துவங்கள் இந்த ஸ்லோகத்துல நமக்கு தெரிஞ்சிருக்க. ஏன்னா விஷ்ணு சஹஸ்ரநாமத்துல பகவானுடைய கௌரவமான நாமாக்களுக்கு வியாக்கியானம் பண்ணியும், கௌரவமான நாமன்னா அவருக்கு முக்கியமாக நாம இத்தனைன்னு சொல்ல முடியாது. அவருடைய விவரம் சஞ்சாரம் நைவசக்கியந்தே குணா தோஷாச்ச சாரண்யனா, பகவானுடைய குணங்களையும் பகவானுடைய தோஷங்களையே எண்ண முடியாது. இப்படி சொல்றேன், முதல்ல இருக்கக்கூடியது குணங்கள் எண்ணி மாறாது, ரெண்டாவது இருந்தான்னா என்றதுக்குன்ற தோஷங்கள் இல்லை, அதனால எண்ண முடியாது. அப்படி அந்த பரமாத்மனுடைய திவ்யமான ஒரு வைபவத்தை சொன்னார் ஆச்சாரியால். அதே வேகத்துல அவருடைய நிர்குணமான ஒரு ஸ்வரூபம், பிரம்மஸ்வரூபம், உபனிஷத்தினால சொல்லக்கூடியதான ஒரு ஸ்வரூபம், வேதாந்த வேத்தியமான ஒரு ஸ்வரூபம், எது மனுஷாளுக்கு முக்தியை கொடுக்குமோ அந்த ஸ்வரூபம், அதை சொல்லணும் அப்படிங்கிற அபிப்பிராயத்துல இந்த ஹரிபீடே ஸ்தோத்திரம் எழுதியிருக்க. அதுல அந்த பரமாத்மாவை அறியறதுக்கு சாதனங்கள் என்ன அப்படின்னு சொல்றாரு. ஸ்ரத்தா பக்தி தியானமாத்யபானை, முதல்ல முயற்சி வேணும். முயற்சி இல்லாம ஒண்ணு நடக்காது. அவளுக்கா முயற்சி வேணும். ஏதோ இது மார்க்கெட்ல இருந்து வாங்கி கொண்டு வந்து கொடுக்கக்கூடியதான பொருள் இல்ல, அவா அறியணும். யாருக்கு மோட்சத்துல ஆசை இருக்கா அவனே அதுக்காக முயற்சி பண்ணணும். அந்த முயற்சி பண்ணணும்னா வெறும் முயற்சி மட்டும் போருமா? என்ன வேணும்? ஸ்ரத்தா பக்தி தியானமாத்யமானை, ஸ்ரத்தை இருக்கணும். ஸ்ரத்தான்னு என்ன? சின்ன சின்ன பதங்களுக்கு நமக்கு அர்த்தம் தெரியல. ஸ்ரத்தான்னா ஆஸ்திக்ய புத்தி, இது நிச்சயமாக நமக்கு நன்மையை கொடுக்கும் எனக்கூடியதான எண்ணம். சாதாரணமாக அந்த ஸ்ரத்தைய சின்சியரா பண்றான்னு என்ன அர்த்தம்? அதுல இவனுக்கு ஒரு ஆசை இருக்கு, அது நிச்சயமாக நமக்கு நல்ல பலத்தை கொடுக்கும் எனக்கூடியதான எண்ணம் இருக்கு பார்த்தீங்களா, அது ஸ்ரத்தை. அது இருந்தா அந்த ஸ்ரத்தையோடைய அந்த ஸ்ரத்தைக்கு தங்க ஒரு அம்மா இருக்க பக்தின்னு பேரு. இந்த பக்தின்னா அப்ளிகேஷன். நிச்சயமாக நாம் அதோடய இருந்திருப்போம், அதை விடப்படாது. எப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலை இருந்தாலும் இது விடப்படாது அப்படிங்கிறது அதான் பக்தி. இந்த ஸ்ரத்தா பக்தி இருந்தா தான் காரியம் நடக்கும். நமக்கு ஸ்ரத்தா அப்பப்போ வரும், எப்பொழுதும் இருக்காது. சில சமயத்துல ஸ்ரத்த வரும். இந்த பக்தியை கிடைக்கிறது என்னன்னா வீட்டுல இருக்கக்கூடியதான சூழ்நிலைகள். நாம் எதை ஆரம்பிச்சாலும் அதுக்கு பிரதிபந்தகமா ஏதோ ஒண்ணு வரும். முக்கியமாக பந்துக்கள் வருவா. அதே போலயே மற்ற சந்தர்ப்பங்கள் மனசுல ஏதாவது ஒரு லேசம் ஒரு கவலை ஒண்ணு ஏற்படும். இப்படிப்பட்டதெல்லாம் நம்முடைய பக்தியை குறைக்கும். அது பார்த்துக்கணும். மனுஷாளுக்கு எப்படி இருந்தாலும் எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் நமக்கு இது நன்மையை கொடுக்கும். நாம் இதை சின்சியரா ஒரு அப்ளிகேஷன் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு அபிப்பிராயம் இருக்குமே ஆனால் நிச்சயமா ஜெயிக்கலாம். ஒரு மனுஷன் வேதாந்தத்துல விடாம அதை அடையணுமே ஆனால் அதுக்கு அவன் இடத்துல வேண்டியது ஸ்ரத்தா பக்தி இருக்கணும். ஸ்ரத்த நிச்சயமான ஒரு நம்பிக்கை.
நமக்கு இதனால நல்லது வரும் எனக்கூடியதான நம்பிக்கை ஒண்ணு. அது எவ்வளவு கட்டம் வந்தாலும் எவ்வளவு மானசிகமான வியதை வந்தாலும் இதை நம்ம அணைஞ்சுத்தான் ஆகணும் எனக்கூடியதான ஒரு அபிப்பிராயம், ஒரு பிடிவாதம் அதுல இருக்கிறோம். என்னத்தான் பிடிவாதம் இருந்தாலும் அதை பிடிச்சு லோகத்துல இழுத்து அங்கேயே நிக்க வைக்கிறதுக்காக பிராரம்ப கர்மா இருக்கு. அம்மா, அப்பா, அண்ணா, தம்பி, அக்கா, தங்க, குழந்தைகள், மாட்டு பொண்ணு, இப்படி எல்லாருமே ஏதாவது ஒரு ப்ராப்ளம். இன்னைக்கு போய் ஆரம்ப கிளாஸ்க்கு ஏன்னா 10 வருஷமா போயிட்டு இருக்கல, புதுசா கத்துக்கணுமா? 10 வருஷமா வராது, ஒரு நாள்ல வருமா? ஒரு நாள் வரலன்னா என்ன ஆகும்? ஒரு 4 நாள் விட்டு போயிடும். அது எப்படியாவது நம்ம அதை அடைஞ்சுத்தான் ஆகணும் எனக்கூடிய ஒரு தீர்மான ஒரு எண்ணமும் அதை நமக்கு கொடுக்கணும் என்ற பகவான் இடத்துல ஒரு பிரதிபத்தியும் இருந்தால்தான் நம்ம அதை சாதிக்க முடியும். ஸ்ரத்தா, பக்தி, அந்த ரெண்டும் இருந்தா போருமா? தியானம். ஏதோ நம்ம போய் கேட்டுட்டு இருக்கோம், எப்படியோ வந்தோம்னு இருக்கக்கூடாது. கேட்ட பிறகு அதை நினைச்சு பார்க்கணும். வீட்டுல போய் ஒரு தரம் என்ன சொன்னார், இப்பவே நினைக்கணும்னு சொல்லல, இப்பவே நினைக்கணுங்கிறது பாடம் படிக்கணும். யார் பரீட்சைக்கு பாடம் படிக்கணும், தனக்குள்ள இது அசிமிலேட் ஆகணும்னு நினைக்கிறாளோ அவ அன்னைக்கே போய் பார்க்கணும். அன்னைக்கு நடந்தது அன்னைக்கே பார்க்கணும். ஆனா மற்றவர்கள் என்னன்னா எப்ப சபை வந்தாலும் அப்ப பார்த்தா போதும். ஆனா அப்ப மனசுல தியானம் பண்ணணும். ஓஹோ, இது நடந்திருக்கு, அது நடந்திருக்கு, இதை சொல்லியிருக்க, இந்த ஸ்லோகத்துக்கு இதுல இது இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோமையானால் நம்ம மனசுல என்ன ஆகும்னு அது நன்னா பதி. விவகாரம் வெறுமன காதால கேட்டு இந்த காதால விடுறது இல்லாமல் அதுக்குள்ள என்ன இருக்குன்னு ஒரு தரம் ஆலோசனை பண்ணினா அப்புறம் மனசை விட்டு போகாது. ஏன்னா மனசுல மேல மேல விழுந்துட்டே இருந்ததுன்னா பழச்சு போயிட்டே இருக்கும். அப்படி இருக்காமல் ஒரு தரம் நீங்க என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்களேயானால் அது நிச்சயமா நிற்கும். ஆகியால் தியான சமாத்யை, இதற்கு மேல சமம், தமம், உபரதி, திதிஷ்டா, ஸ்ரத்தா, சமாதானம் என்று 6 குணங்கள் சொல்லப்பட்டிருக்கு வேதாந்தத்துக்கு. புலமை அடக்கணும், மனசு அடக்கணும், அனாவசியமான வெளி விஷயங்கள்ல நாம் மூக்க நுழைக்கப்படாது, ஸ்ரத்தை இருக்கணும், பொறுமை இருக்கணும். எதா இருந்தாலும் ஐயோ எனக்கு வந்துட்டு அழுதுட்டே இருப்பா சில பேர். தலைவலி, கால்வலி, முதுகுவலி எனக்குத்தான் வந்திருக்கு, ஊர்ல எல்லாரும் சௌக்கியமா இருக்காப்பா. அவளை பத்தி உங்களுக்கு தெரியுமா? சில பேர் வந்தாலும் சொல்ல மாட்டா, சில பேர் கொஞ்சமா வந்தாலும் பெருசா பண்ணுவா. ஆனா உலகத்துல பகவான் எனக்கு பார்த்து எல்லா துன்பத்தையும் கொடுக்குறாத்தா அப்படிங்கிற. என்ன பண்றது? இருக்க எல்லோருக்கும் துன்பம் இருக்க, துன்பமே இல்லாத மனிதன் கிடையவே கிடையாது. இருந்த போதிலும் அதை பிரித்து கொள்ளக்கூடாது. இருக்க பிராரப்த கர்மாவனால வந்தது, நம்ம அனுபவிச்சுத்தான் ஆகணும். அதுக்கு வழியே கிடையாது. இருந்த போதிலும் அழுது அனுபவிச்சு என்ன பிரயோஜனம்? விவகாரம் என்னன்னா ஓரளவுக்கு பொறுமையானது வர வச்சுக்கணும். இப்படி ஸ்ரத்தா, சமாதானம், இப்படிப்பட்டதான குணங்கள் இருந்தும் இந்த குணங்கள் நம்மகிட்ட இருக்குமையானால் ஆத்ம தத்துவம் நன்றாக பிரகாசிக்கும். ஸ்ரத்தா, பக்தி, தியான, சமாத்ய சமானை ஞாதும் சக்யோ தேவ இஹைவ ஆசு. அந்த பரமாத்மாவை ஆசுன்னு ரொம்ப சீக்கிரமாக அடையலாம். இது ரொம்ப கஷ்டம் இல்லை. இங்க இருந்து அமெரிக்கால போய் அங்க இருக்கக்கூடியதான பொருளை பார்க்கணும்னா நீங்க செலவு பண்ணிட்டு பாஸ்போர்ட் அங்கிருந்து வீசா வாங்கிட்டு பிளேன் ஏறி அங்க போய் பார்த்து அங்க இருக்கிறவங்களுக்கு பிரிண்ட் ஆக்கிட்டு அதை போய் பார்க்கணும். இது வேற எங்கேயும் இல்லை, உங்க இதயத்தில் தான் இருக்க. யாருடைய இதயம் வேண்டி இருக்க? பகவானை பார்க்கறதுக்கு. அவருடைய இதயத்துல பூர்ணமா இருக்க. ஆனா அவரை தியானம் பண்றதுக்கு நமக்கு முடியல. ஏன்டா புலன்கள்னா மனசை வெளியில இழுக்கிறது. இதான் விவகாரம். சோ அவரை நீங்க பார்க்கணும்னு முயற்சி பண்ணினால் இந்த குணங்களோட, ஸ்ரத்தா, பக்தியோட, சின்சியரிட்டி, அப்ளிகேஷன் இவைகளோடு இருந்துட்டு நீங்க பார்த்தீங்களேயானால் வெகு சீக்கிரமாவே நம்ம மனசுக்குள்ள இங்கேயே பார்க்கலாம். அந்த இதயத்துல உங்க பரமாத்மாவை குண்டலம் சதீதவஸ்தம் சரசீருவேட்சணம் பார்க்கலாம். நீங்க ஒன்றும் சிரமம் இல்லை, கொஞ்ச நாள் முயற்சி பண்ணினா பார்க்கலாம். இது மற்ற வெளியில இருக்கக்கூடியதான பொருளை அடையக்கூடியதான அவ்வளவு கஷ்டம் இல்லை. துர்விஜானோ ஜன்மதாபிநாதை இவைகள் இல்லாத போனால் 100 ஜன்மக்கள் இருந்தாலும் அவரை பார்க்க முடியாது. இப்ப நான் சொன்னேன் பார்த்தேல, ஸ்ரத்தை இல்லை, பக்தி இல்லை. ஏன்னா உங்களுக்கு ஒரு நல்ல காரியம் பண்ணணும்னு ஆரம்பிச்சோம்னா 1000 பிராரதம் வந்து சேரும். ஏன் தெரியுமா? இந்த புண்ணியங்கள் பாபங்கள் எங்க இருக்க? உங்க மனசுலயே இருக்கு. இந்த மனசு தானே உங்களை கேட்க முயற்சி பண்றது. இது கேட்கும் பொழுது அந்த மனசுக்கு தெரிகிறதான், ஓஹோ இவர் வேதாந்தம் பக்கம் போயிட்டார், பகவான் பக்கம் போயிட்டார், என்ன ஆச்சுன்னு.
பகவான் பக்கம் இந்த மனசு செல்லுமையானால் அந்த பகவான் ஒரு நாளைக்கு என்ன பண்றாரு தெரியுமா? நான் இந்த மனசுல இருக்கக்கூடியதான எல்லா துன்பங்களையும் இன்பங்களையும் புண்ணிய பாவங்களையும் எல்லாத்தையும் சேர்த்து வைத்து விடுவார். அப்ப என்ன இந்த மனசு இல்லாம போயிடும். அப்ப பாக்குறதுதான், ஓஹோ இது என்னடா தெரியாம இந்த பக்கம் போயிட்டான் இவன். இந்த மனசானது எப்பொழுது இதுல இருக்கக்கூடியதான பகவானை தியானம் பண்ண தொடங்கிட்டோ ஒரு நாளைக்கு புண்ணிய பாவங்கள் எல்லாம் போயிடுச்சுன்னா நானே போயிடுமே. இப்ப என்ன பண்ணணும், தங்கிட்ட இருக்கக்கூடியதான எல்லா பாவங்களையும் வெளியில கலப்பி விடுறது. ஏண்டா இந்த பக்கம் போகப்படாது, இவர் விவகாரம் முழுக்க சம்சாரத்திலேயே இருக்கணும். அப்பத்தானே நிறைய ஜென்மாக்களை அனுபவிக்க முடியும். நிறைய ஜென்மாக்கள் இருந்தா தானே நிறைய விஷயங்களை நாம அனுபவிக்கலாம். நாமே போயிட்டா எப்படி அப்படின்னு இந்த மனசு என்ன பண்றது, தனக்குள்ள இருக்கக்கூடியதான எல்லா விதமான பாபங்களும் பிரதிபந்தகங்களும் வருது. ஆகையால் ஞாபகம் நல்ல காரியம் பண்றதுன்னா 1000 பிரதிபந்தகம். தினமும் கோவிலுக்கு போறேன்னு சங்கல்பம் பண்ணிட்டேன். 2 நாள் போனார். 3வது நாள் என்ன செய்தார், கோவிலுக்கு போக விடாம என்ன செய்தார், ஏதோ ஆசை விட்டோம். ஒரு 10 நாள் சரின்னு அதுக்கப்புறம் போலாமான்னு பார்த்தேன். அதுக்கப்புறம் போறதுக்கு டைம் இல்லை, வேற ஏதோ சமயம் வந்து. எதை பார்த்தாலும் எந்த ஒரு நல்ல காரியம் நீங்க ஆரம்பிச்சதையானால் அதுக்கு ஏதாவது ஒரு இடையூறு வரத்தான் வரும். இடையூறு வந்த போதிலும் நம்ம என்ன பண்ணணும், இதை நம்ம எடுத்துன்றது விடாம பண்ணிட்டே இருக்கணும். மீதியெல்லாம் புரிஞ்சுதான் கேட்கணுமா? அந்த இதை படிச்சோம், எக்கனாமிக்ஸ் பிசிக்ஸ் எல்லாம் புரிஞ்சு கொடுத்தோம். கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க, எல்லாம் புரியும் நினைச்சுட்டு படிச்சோம், படிக்க பார்க்கணும்னா போறோம்னு நினைச்சோம். ஆனா ஞாபகம் வச்சு இங்க மட்டும் ஒன்னும் புரிய மாட்டேங்கிறது அவர் சொல்றது அப்படிங்கிற கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும். இது புரியாது, புரியக்கூடியதல்ல. இது அறிவால் அறியக்கூடியதல்ல, இது அறிவே இது. ஆகையால் இந்த ஸ்வரூபத்தை நாம் ஸ்ரத்தையா கேட்கணும். ஆகையால் கீழே சொன்னதான குணங்களை வரவழைச்சுக்கிற என்ன, நூற்றுக்கணக்கான ஜென்மாக்கள் ஆன போதிலும் இதை அறிய முடியாது. ஆகையால் இப்படி இந்த சம்சாரம் எனக்கூடியதான துன்பங்களை எல்லாம் நீக்கக்கூடியதான மகாவிஷ்ணு ஹரி. ஹரிர் ஹரதி பாபாரி துஷ்ட சித்தைரபி ஸ்மிருதா. ரொம்ப கெட்ட எண்ணங்கள் இருந்தவனா இருந்த போதிலும் அவருடைய காதல பகவானுடைய நாமா விழுந்ததுமே எல்லா பாவங்களையும் தொடர்ச்சி எடுத்துறாரு சொல்லி. ஆகையால் அப்படிப்பட்டதான அந்த பரமாத்மாவை நான் வணங்குகிறேன். எப்படி இந்த ஸ்ரத்தா பக்தி தியான சமாதி குணங்களோட பிரயத்னம் பண்ணினாலேயானால் இப்பொழுது இந்த சரீரத்திலேயே சீக்கிரமாகவே அந்த பரமாத்மாவை பார்க்க முடியும். அவர் இவைகளை இல்லாத போனால், நல்ல குணங்கள் இல்லாத போனால் எத்தனை ஜென்மாக்களானாலையும் அவரை பார்க்க முடியாதோ அப்படிப்பட்டதான அந்த பரமாத்மாவை வணங்குகிறேன் அப்படின்னு ஸ்லோகத்துக்கு அர்த்தம். இந்த உபநிஷத்துல நாவிரதோ துச்சரிதாத் நாசாந்தோ நாசமாஹிதா நாசாந்த மனசோ வியாபி பிரஜானேனைனமாப்னுயாத் அப்படின்னு கட்டோபனிஷத்து சொல்றது. இதுல இருக்கக்கூடியதான அதே தத்துவத்தை நாவிரதோ துச்சரிதாது, இந்த கெட்ட வழிகள்ல இருந்து வராதவன் அவன் பரமாத்மாவை பார்க்கவே முடியாது. கெட்ட வழி என்ன, பொய் பேசுறது, எப்பொழுதும் மற்றவர்களுக்கு தீங்கு நினைக்கிறது, யாராவது நம்மளை பத்தி சொன்னோமையா அவன் மேல கோவிச்சுக்கிறது. அவளுக்கு வாய் இருக்கு, அவ சொல்ற உங்களுக்கு என்ன வழின்னு நீங்க போறது ரைட்டா தப்பான சாஸ்திரம் இருக்கா இல்லையா, இந்த குரு இருக்காரோ இல்லையா, அவர் சொன்னா போருமே. நமக்கு வந்து இன்னொருத்தர் சொல்றான்னு அவளை பத்தி என்ன வேண்டாம். ஊர்ல இருக்கிறவங்க உங்களை ஏதோ விதமாக குறைச்சு பேசணுங்கிற எண்ணத்திலேயே இருக்கா. நமக்கு ரொம்ப வேண்டியதா நம்ம ஃப்ரெண்டு தான் சொல்லிட்டு போய் என்ன ஃப்ரெண்டா இருந்தாலும் ஒரு வாரத்தை உங்களை குறைச்சது தான் வசதின்னு சொல்லிக்கிறது தான் அபிப்பிராயம் இருக்கும். வசதி தாழ்த்திங்கிறது கிடையாது உலகத்துல. ஞாபகம் வச்சுக்கணும், நாம் போற பாதை ரைட்டா தப்பா. சாஸ்திரம் தஸ்மா சாஸ்திரம் பிரமாணந்தே காரியா காரியம் வியவஸ்திதௌ. நாங்க நல்லது கெட்டது இது பண்ணலாமா பண்ணக்கூடாதாங்கிறதுக்கு எது ப்ரூஃப், சாஸ்திரம். அது எப்படி சொல்றதோ அப்படி போங்க. விபூதி வச்சுக்கணுமா வச்சுங்க, பஞ்சவேஷம் கட்டிக்கணுமா கட்டுங்க. என்னால முடியலேங்கிறது அது வேற விஷயம், அதை பத்தி சொல்லல. இன்னொருத்தர் கட்டுற வேலை கிண்டல் பண்ணாது, அப்படிதான் லோகத்துல. அதுதான் வேண்டாம், அவர்தான் சொல்றது சாஸ்திரம். ஆகிய இப்படி இருந்தா விரதோ துச்சரிதா நாசாந்தோ நாசமாகிதா. மனசுல ஒரே குழப்பம், ஒரு சமாதானமே இல்லை. நாசாந்த மனசோ வாபி, எதை தொட்டாலும் மனசுல ஒரு கவலையோட கவலைப்படுறது சில பேர் சொல்லுவோம்.
எப்பவுமே பாருங்க சில பேர் அழுதுண்டே இருப்பா, சிரிக்கின்றே இருப்பான். நான் இப்படி இருக்கேனே, அவன் அப்படி இருக்காளே, இப்படி இருக்காளே. எவ்வளவு இருக்கோ அவ்வளவுதான் பண்ண முடியும். விரலுக்கு தக்க வீக்கம். அதுக்காக அழுது என்ன பிரயோஜனம்? இருக்கிறது வச்சுட்டு வர வர பின்தொடர்வோம் அப்படிங்கிற எண்ணத்தோட யார் போகிறானோ நிச்சயமாக அவன் அடைவான். அதான் சொல்றது பிரஜானேனை நமப்னுயாதுங்கிற கட்டோபனிஷ ஸ்லோகத்தை இங்க ஒரே ஸ்லோகத்தை அப்படியே சேர்த்துட்டார். அடுத்தது யஸ்யாதர்க்யம் ஸ்வாத்மவிபூதே பரமார்த்தம் சர்வம் கல்வித்யத்ர நிருப்தம் சுதிவித்தி சஜ்ஜாதித்வாத் அப்திதரங்கா பயபின்னம் தம் சம்சாரத்வந்த விநாசம் ஹரிமேரே யஸ்யாதர்க்யம் ஸ்வாத்மவிபூதே பரமார்த்தம். இந்த பரமாத்மா உள்ள இருக்கக்கூடியதான் இந்த தத்துவம் அவருடைய மகிமை என்னதுன்னு உங்களால நினைச்சு பார்க்க முடியாது. அதர்க்கியமேக அனுரேக தர்மா சொல்றது முண்டபுரேஷ். எத்தது அத்ரேஷ்யம் அக்ராஹ்யம் அகோத்திரம் அவர்ணம் அச்சக்ஷுஸ்ரோத்ரம் ததபாணிவாதம். அந்த பரமாத்மா இருந்தாலும் இப்படி இருக்கும்னு உங்க மனசால யோசனை பண்ண முடியாது. ஏன்னா உங்க மனசை தயார் பண்ணவர், நம்ம புத்தியை தயார் பண்ணவரவர். அவரை போய் இந்த புத்தியால பார்க்க முடியுமா? முடியாது. இதுக்கு அப்பாற்பட்டவரா இருக்கார். இப்படி இருப்பாரா அப்படி இருப்பாரா என்று கருதவே முடியாததான அந்த தத்துவத்தை நான் புத்தியால நினைச்சு அதை ப்ரூவ் பண்றேன்னு நடக்கிற காரியமா இது முடியாது. குருடாளா இருக்கிறவா யானை எப்படி பார்ப்பா? அவன் குருடனா இருக்கானே, எதையோ சொல்றான், ஏதோ மாதிரி இருக்க நினைக்கிறான். அதே விதமாக அந்த ஞான சற்று இருந்தாத்தான் அந்த பரமாத்மாவை பார்க்க முடியும். அந்த ஞான கண்ணு யாரு கொடுப்பா? அவர் தான் கொடுக்கணும். அவருடைய அனுகிரகத்தினாலதான் நீங்க அடைய முடியுமே தவிர நானே புத்தி சக்தியினால பாக்குறேன்னு சொல்ல முடியாது. யாராலையும் முடியாது. உங்களுடைய இன்ஸ்ட்ருமெண்ட் அவ்வளவு குறைச்சலா இருக்கு. ஆனா எப்படி சார் அடைய முடியும்? முடியாது. யஸ்யாதர்க்யம் ஸ்வாத்ம விபூதே பரமார்த்தம். ஸ்வாத்ம விபூதி, அவருடைய விபூதி, அவருடைய மகிமை, அவருடைய குளோரி, அது உங்களால நினைச்சே பார்க்க முடியாது. பார்க்க முடியாத அந்த ஸ்வரூபத்தை அவர் காட்டினாத்தான் உண்டு. சர்வம் கல்வித்யத்ர நிருப்தம் ஸ்ருதி வித்தி. இது எப்படி சொல்றது இல்ல? சர்வம் கல்விதம் பிரம்மா, சர்வம் பிரம்மா, பிரம்மை வேதம் சர்வம், ஆத்மை வேதம் சர்வம் ஸ்ருதி சொல்றது. நீர் பார்க்கக்கூடியதான ஒவ்வொரு பொருளும் ஐம்புலங்கள்னால அறியக்கூடியதான பொருள்கள் எல்லாம் அவர்தான், அவரால் தயார் பண்ணப்பட்டதான். நான் என்னமோ விசேஷமாக எதோ வந்து இருக்கு, அது நல்லா இருக்கு, இது நல்லா இருக்குன்னு மனசுல நினைச்சு பாக்குறேன். இவைகள்லாம் அவருடைய சின்ன விபூதி. அவரா தயார் பண்ண ஒண்ணு வேண்டாம். உங்க சரீரத்தை மட்டும் நினைச்சு பாருங்க, அது எப்படி உண்டாயிருக்குன்னு பார்த்தேடா. எத்தனை நரம்பு இருக்கு, எத்தனை புலன்கள் இருக்கு, எத்தனை விதமாக வேலை செய்யறது, எப்படி வேலை செய்யறது, அன்னிலிருந்து என்னி வரைக்கும் எல்லா டாக்டரும் தேடிட்டே இருக்கான். அப்பப்போ பண்ணல இந்த மருந்து போட்டு பாருங்கிறான். என்ன சுவாமி இன்ன வியாதி, இதுக்கு இந்த மருந்துன்னு சொல்ல முடியாதோ? ஏதோ ஒரு நாள் முடியல, ஒரு 100 வருஷம் முடியல, 1000 வருஷம் முடியல. ஆனா எத்தனை நாளா இருந்தாலும் இன்னைக்கும் அதே கதைத்தான். என்ன சொல்றாரு? புதுசா வைரஸ் வருங்கிறான். வைரஸ்னா இது முன்னாடி இது வரைக்கும் வராத வைரஸ்ங்கிறான். இந்த வியாதிக்கு மருந்தே இல்லைங்கிறான். மருந்தே இல்லைன்னு ஜனங்கள் ஏதோ குறையிறதோ இல்லையோ, அவளுக்கு எப்படி குறைஞ்சது இதெல்லாம் என்ன கேட்காதீங்க, எனக்கு தெரியாது. இப்படித்தானே பார்த்துன்றோம். இந்த சரீரத்துக்குள்ள இருக்கக்கூடியதான எத்தனை உருவடிகள் இருக்கு, என்னென்ன வேலை செய்யறது, எந்த சந்தர்ப்பத்துல எந்த வேலை செய்யறது. சிலரெல்லாம் சில சமயத்துல வேற இன்னொரு வேலையும் பண்ணுமா, அப்படியெல்லாம் சொல்றான் இந்த சரீரத்துல ஆயுர்வேதாதிகள்ல. அப்படி இருக்கக்கூடியதான் அந்த சொருபம் இந்த சரீரம் மாதிரி எத்தனையோ தயார் பண்ணிருக்க. ஒரு ரோபோவை தயார் பண்றது எத்தனை கோடி செலவு பண்றான்னு தெரியுமோ. ஆனா ஒரு சின்ன குழந்தை 2 வருஷத்துல பேசுறதுன்னு, அது என்னமோ பேசுறதுன்னு எந்த ஊர்ல இருந்து அந்த பாஷை பேசுறது. ஹிந்திக்காரனுக்கு பிறந்த குழந்தை ஹிந்தி பேசுறது, தமிழ்காரனுக்கு பிறந்த குழந்தை தமிழ் பேசுறது. அது எப்படி சார் தெரியும்? சரீரம் ஒண்ணுத்தானே. இந்த குழந்தை தமிழ் பேசுவானே, அதை அப்படி பேசுவானே, வேற ஒண்ணுமே சொல்ல முடியாது. அந்தந்த புலன்கள் அதை வாசிக்கிறது, அதுக்கு தகுந்தான பேசுறது, அது மேல நடந்துக்கிறது. இந்த சரீரத்துக்குள்ள எவ்வளவு ஒரு வைத்தியத்தையும் பார்த்துக்கலாம் முடியாது. இன்னதுன்னு எடுத்து சொல்ல முடியாது. அப்படி அவருடைய சொரூபம் சர்வம் கல்வித்யத்ர நிருப்தம் ஸ்ருதி வித்தி. உலகம் முழுக்க அவர் தானப்பா. அவர் தான் எல்லாத்தையும் இயங்கி வைக்கிறார். கண்ணுக்கு பார்க்கிற திறமை, காதுக்கு கேட்கிற திறமை, காலுக்கு நடக்கிற திறமை எல்லாம் அவர் தான் கொடுத்துட்டு இருக்கார். அவர் கொடுக்க தொட்டு நாம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? பகவான் இடத்துல ஓஹோ இத்தனையும் கொடுக்கிறீராங்கிறத நம்ம மறந்து போயிட்டேன். பகவான் நம்ம ஒண்ணும் பண்ணல. வேலைக்கு நான் இலக்கியம் பண்ணினா அந்த சாட்டை வெறுமனை உட்கார்ந்துட்டு இருக்கேன். அவர் எங்களுக்கு கண்ணே இல்லை, என்னை பார்க்கவே மாட்டேங்கிறது அப்படிங்கிற சோதனைக்கும் நேரு பார்த்தமா ராமாங்கிற பயிர்வாய்.
வேற யாரும் உனக்கு கிடைக்கலையா? துன்பங்கள்லாம் கொடுக்கறது நான் தான் கிடைச்சேனுங்கிறாரு முழுக்க. என்னடா துன்பம் வந்து அப்படித்தான் பேச தோன்றது. பாருடா இத்தனையும் ஒரு பாட்டு பாடுறவன் என்ன அழகா பாடுறான், நாமும் பாடினா சரியா வரமாட்டேன் காதுல. அவ வாயிலிருந்து வந்ததுன்னு அந்த ஸ்வரங்கள்லாம் எவ்வளவு கரெக்டா இருக்கு, எவ்வளவு நேரம் கேட்டாலும் ஆனந்தமா இருக்கேன். எப்படி வருது? அது ஒரு ஆர்ட் சார், அது ஒரு டெக்னிக் சார். நான் இல்லைன்னு அவருடைய பிரசாதம். கொஞ்சம் யோசனை பண்ணி பார்க்கணும் அவைகள்லாம். அது எப்படி? சர்வம் கல்வித்யஸ்ர நிருத்தம் ஸ்ருதி வித்தை. எத்தனை மலைகள், எத்தனை மடுக்கள், எத்தனை விவகாரங்கள், பார்க்கறதுக்கு எத்தனை அழகு. இங்க இருந்து கேரளா போறேன் சார், ஏன்டா நேச்சுரல் சீனரி பார்க்கணும்னு. உங்க இடத்துல இருக்கிறது பார்க்க முடியாத? அந்தந்த இடத்துல அதை பார்க்கும் பொழுது மனசுக்கு ஒரு சாந்திக்கு கொடுக்கும். அங்கேயே கேதாரம் போறேன், பத்ரிநாத் போறேன், அப்படி போறேங்கிறான், சௌபடுறான், அந்த மலையை பார்க்கறான். அவ்வளவு ஒரு ஆனந்தம், ஒரு மனசை அப்படியே பிடிச்சுக்கிறது. அதை அப்படியே செல்போன்ல பிடிச்சுக்கிறான். அது பார்த்தா திரும்பி அது போல வருமா? நேரா பாக்குற போல வருமா? இருக்கா போல, அங்க இருக்கா போல. எவ்வளவு பார்த்துட்டு இருக்கான் விவகாரம் முழுக்க. இத்தனையும் அவன் தான் தயார் பண்ணியிருக்க. இந்த மலைகள் எல்லாம் அந்த மலைக்கு அழுக, அதுல இருக்கக்கூடியதான அழகு என்ன, ஒவ்வொரு பதார்த்தத்தினுடைய அழகு என்ன, எத்தனை புஷ்பங்கள், எத்தனை பழங்கள், அதுல எத்தனை சுவைகள், அந்த சுவைகளை மாற்றி நம்ம சமைச்சோம்னா அந்த சுவைகள் எப்படி மாறுறது, யோசனை பண்ணி பார்த்தேடா. அத்தனையும் அந்த பகவானுடைய லீலைகள். சர்வம் கல்வித்ய நிருத்தம் ஸ்ருதி வித்தை தஜ்ஜத்வாதீதம் அப்திதரங்காபிமராபின்னம். தஜ்ஜத்வாத், இந்த உலகம் நீங்க பார்க்கறது தஜ்ஜம்னு, தஜ்ஜலான்ங்கிறது உபனிஷத். அவரிடத்துல வந்து பிறந்திருக்க, அவரிடத்திலேயே இருக்க, அவரிடத்திலேயே லயத்தை பெறுகிறது. இவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான உலகம் இருக்கே, இவையெல்லாம் படைச்சவர் யாரு? அவரொத்தர் தான். நீங்க வேணா சொல்லிக்கலாம், எலக்ட்ரிபல் கண்டுபிடிச்சேன், டெலிபோன் கண்டுபிடிச்சேன், செல்போன் கண்டுபிடிச்சேன், டேப்லெட் கண்டுபிடிச்சேன், ஏதோ பண்ணிட்டு இருக்கேன் நீங்க. ஆனா இவை எல்லாம் கண்டுபிடிக்கக்கூடியதான புத்தியை யார் கண்டுபிடிச்ச? அவர் இதை கொடுத்தாத்தானே நீ ஏதோ வளர்த்து அதை பண்றீங்கிறேன். இந்த புத்தியை யார கொடுத்தா? அவர் ஆக்சுவலா கிரெடிட் யாருக்கு போறது? அவருக்கு தான் போகணும். அவர் இந்த புத்தியை நமக்கு கொடுக்கல என்ன, இந்த சரீரத்தை நமக்கு கொடுக்கல என்ன, இப்படி பண்ணணும், இது எனக்கு தேவைன்னு அதை யோசனை பண்ணக்கூடியதான சக்தி நமக்கு கொடுக்கல என்ன, இந்த மனுஷன் என்ன பண்ணுவான்? இது உங்க இடத்துல மட்டும் இல்ல, காட்டுல பிராணிகள் இருக்கு. அந்த பிராணியை எது கொள்ளுமோ எது பண்ணுமோ தெரியாது, வாழ்ந்துட்டு இருக்கோம் இல்லையா? அது பாட்டு எல்லாத்தையும் துமுக்கி கொடுத்துட்டு தான் வாழ்ந்துட்டு இருக்கு. யோசனை பண்ணி பாருங்க. புலி இருக்கு, சிங்கம் இருக்கு, அங்கேதான் நிறைய இருக்கு. புலி கண்ணுல விழுந்ததேன்னா கொல்லப்படும். ஆனா விவகாரம் என்ன, காப்பாத்து. அதுக்குள்ளேயே இத்தனை விவகாரம் இருக்கு. ஒரு இடத்துல படிச்சேன், இந்த மீன்கள் இருக்கு பார்த்தீங்களா, அந்த மீனுக்கு விவகாரம் என்னன்னு, வியாதி வந்து அதை பாக்கிறதுக்கு டாக்டர் மீன் ஒருத்தர் இருக்காராம். அது என்ன பண்றது, வரிசையா வந்து நிக்கிறது கியூல. நாம தான் கியூல நிக்கணும். விவகாரம் என்ன, உங்களுக்கு என்ன டோக்கன் வாங்கணும், லைன் நிக்கணும், இதெல்லாம் அது வரிசையா நிக்கிறது. அங்க அந்த நிக்கக்கூடிய அந்த மீன்கள்ல இந்த டாக்டர் மீன் சாப்பிடக்கூடியதான மீனே அங்க லைன்ல நிக்கிறது. அது சாப்பிட்டாதானே என்ன, நீ வியாதிஸ்தானம் வந்திருக்கேன், உன்னை சாப்பிட மாட்டேன், வியாதி குறைச்சிட்டு நான் உன்னை அனுப்பிடுறேன், அதுக்கப்புறம் என்னைக்காவது நீ சௌக்கியமா இருக்கிற மாட்ட வேண்டிய அன்னைக்கு சாப்பிடுறீங்க. அதுக்கு ஒரு சின்சியரிட்டி, ஒரு ஆனஸ்டி எல்லாம் இருக்குங்க. இத்தனையும் கண்டுபிடிச்சு வச்சிருக்கேன் விவகாரம் பாருங்க. அப்ப என்ன, பகவானவர் எல்லாத்துக்கும் எல்லாம் தயார் பண்ணி வச்சிருக்காரு. இந்த உலகத்துல எத்தனை வைச்சித்திரங்கள் இருக்குன்னு கொஞ்சம் நம்ம பார்க்கணும். விவகாரம் தஜ்ஜத்வா, இத்தனையும் உண்டு பண்ணினார். உண்டு பண்ணிடுறத அத்தனையும் காப்பாத்திட்டு இருக்க. யாரா இருக்கு, எப்பப்ப எது வேணுமா, அன்னம் வேணுமா, அது வேணுமா, இது வேணுமா ப்ரொவைட் பண்றாரா இல்லையா? நாம நினைச்சிட்டு இருக்கோம் இல்லைன்ட்டு. எல்லாமே அவர் தான் கொடுத்துட்டு இருக்காரு. கடைசியில் என்னன்னா எல்லாத்தையும் தனக்குள்ள சேர்த்துக்கிறார் பிரளய காலத்துல. அதனால தஜ்ஜலான், தஜ்ஜத்வா, தல்லத்வா, தது அனத்வா. அதனால ஜ ல அன ஜலான், தஜ்ஜலானிக்கு சாந்த உபாசீதா. உலகம் முழுக்க அவரால் உண்டாக்கப்பட்ட, அவரால் காப்பாற்றப்பட்ட, அவரிடத்தில் சேரக்கூடியதாருக்கு. ஆகையால் எங்கும் அவரை நீங்க காணலாம். இதற்காக அந்த ஊர் போகணும், இந்த ஊர் போகணும்னு சொல்லல. போயிட்டு வாங்க, குலதெய்வம்ங்கிறடா போங்க, காசிக்கு போகணுமா போங்க, நான் வேண்டாம்னு சொல்ல மாட்டேன். ஆனா அவரை பார்க்கணுங்கிறத இதயமே பொறுமை, உள்நோக்கி பார்த்தாலே பொறுமை. அந்தர்முகதமாராத்யா பார்க்கலாம், இங்கேயே பார்க்கலாம். அவரை இதயத்துக்குள்ள ஆனந்தமா பரிபூர்ணமாக விளங்கிட்டு இருக்கேன்.
உங்களுக்கு சிரத்தை இருந்தது, பக்தி இருந்தது, இங்க தோன்றேங்கிறார். ஆனா நம்ம என்ன பண்றோம், அங்க போனாதான் தெரியும்னு ஒரு அஜ்ஞானம். யாரு சொல்லி கொடுத்தாலும் தெரியல, போயிட்டு இருக்கோம் விவகாரம். தஜ்ஜத்வாத் அப்தி தரங்காமகமதுக்யம் விண்ணம் அப்தி தரங்கமத் தரங்க பயதுகானியம் பின்னம் அபின்னம். அப்தி சமுத்திரம். இந்த சமுத்திரத்துல நிறைய அலைகள்லாம் உண்டாகிறது. இந்த அலைகள்லாம் எப்படின்னா அது சமுத்திரத்தை விட வேறா ஒண்ணா. இந்த கேள்விகளுக்கு தான் சார் நான் கிளாஸ்க்கே வரதில்லை. என்ன சமுத்திரத்துல அலை வருது, சமுத்திரத்துல இருந்து உண்டாகுது, சமுத்திரத்திலேயே இருக்கு, சமுத்திரத்திலேயே அழிஞ்சு போறது. ஆனா அது சமுத்திரமா வேறையான்னா நம்ம வேற என்ன நினைக்கிறோம். சமுத்திரம் பாட்டுக்கு தேவைன்னு இருக்கு, அந்த அலைகள்லாம் வருது சார். அந்த அலைகள் வந்தா தான் ஜனங்கள்லாம் வருவா, காலை வைப்பா, அந்த காலை கொண்டு ஒரு விடும், அது தொட்டா அது தனி எக்ஸ்பீரியன்ஸ், பீச்சுக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறேன். சமுதிரம் வந்து தொடர்றதா, அலைகள் வந்து உங்களை தொடர்றதா? அலைகள் தான் சொல்லும். பெரிய அலை, சின்ன குழந்தைகளை அழைச்சிட்டு போனீங்கன்னா 1/2 மணி நேரம் நின்னாலும் பா வீட்டுக்கு என்ன இல்ல இல்ல அந்த அலை வரட்டும், அது வந்ததுன்னு இன்னொன்னு வந்துட்டே இருக்கும். முடிவுண்டோ கிடையாது. அந்த அலைகள் சமுத்திரத்தை விட வேறுன்னு சொல்ல முடியல, ஒண்ணுன்னு சொல்ல முடியல. சமுத்திரத்தை விட வேறுன்னு ஏன் சொல்ல முடியலன்னு, இதுவும் ஜலம் அதுவும் ஜலம் சார். ரெண்டும் ஜலமா இருக்கும் பொழுது அது என்ன வெவ்வேறு சொல்ல முடியும்? சரி ஒண்ணுதான் சொன்னீங்கன்னா அப்புறம் கேட்கறது ஏன் சார் 2 பேருன்னு. டேபிளுக்கு டேபிள் பேரே தவிர டேபிள் வேற இன்னொன்னு சொல்றா. அதுக்கு சமுத்திரம் அலைன்னு ஒரு பேரு, சமுத்திரம்னு ஒரு பேரு, 2 பேர் இருக்கு. அப்ப அது ஒண்ணுதானே வெவ்வேறு ஏன் எனக்கு தெரியாது. முழுக்க அதே மாதிரிதான் லோகத்துல அந்த பரமாத்மா எங்க இருக்கார், உங்க இதயத்துக்குள்ள இருக்கார். இதயத்துக்குள்ள இருந்த போதுன்னு அவர் உங்களுக்கு ஒரு தனியா ஒரு பேரை கொடுத்திருக்காரு, அவ்வளவுதான். அப்தி தரங்காவதபின்னம் அப்தி தரங்காபம் அபின்னம். அப்தி தரங்கங்கள் போல், அப்படின்னா சமுத்திரம், தரங்கம்னு அதுல இருக்கக்கூடியதான ஒரு அலைகள். அப்தி தரங்காபம், அலைகளும் சமுத்திரம் போன்றவைகள். சமுத்திரம் மாதிரி இருக்கிறவர் பரமாத்மா, அதுல இருக்கக்கூடியதான அலைகள் மாதிரி நீங்க இருக்க. ஒரு நாளும் நீங்க சமுத்திரத்தை விட்டு தனியாக போகல. அலை என்னைக்காவது ஒரு அலையை நம்ம கொண்டு வந்துடலாமா? ஒரு டிஃபன் பாக்ஸில் போட்டு ஒரு சின்ன அலையை கொண்டு வர முடியுமா உங்களால? இல்லையே. அது தனியா எடுத்து இல்லைன்னா வெறும் ஜலமா தான் போயிடுது. அதுக்கு சமுத்திரம்னு பேர் இல்லை, ஆலைன்னு பேர் இல்லை. அந்த சமுத்திரத்துக்குள்ள மேல வந்து ஓஹோ ரொம்ப அழகா இருக்கு, இதோ வருது அப்படிங்கிறது. அதே மாதிரிதான் இந்த உள்ள இருக்கக்கூடியதான ஜீவன் பரம்பொருளை தான். அந்த பரம்பொருளே ஜீவனுடைய வேகமா இங்க இருந்துட்டு இருக்கேன். நாம் என்ன பண்ணணும்? இந்த ஜீவனா இருக்கிறவன் இந்த சம்சாரத்துல மாட்டிக்கொள்ளாமல் தான் எதிரில் உண்டாமோ அவரை நினைச்சு பார்க்கணும். அவதான் இவன் பண்ண வேண்டிய வேலை. அதான் அபிதரங்காபமபின்னம் சம்சாரத்வாந்த விநாசம் ஹரிமீடே. இந்த ஒரு பிரச்சனை இருக்கு. இது இன்றைக்கு இல்ல, வேத காலத்துல பிரபோச்சது. இந்த உலகத்தை படைச்சதான பரமாத்மா எப்படிப்பட்டவர் யாருக்கு தெரியும்? எப்படி இருக்குன்னு யாரு சொன்னா? யாருக்கும் தெரியாது. பகவானே சொல்லிட்டு இருக்கார், எனக்கு பின்னால வந்தவன் மகசய சப்த பூர்வே. இவள்லாம் எனக்கு பின்னால வந்தவன், நான் சுட்டி பண்ணினவன், அவளுக்கு என்னை பத்தி என்ன தெரியுங்கிற. நான் சொன்னாதான் தெரியுமே தவிர மற்றவர்கள் சொன்னா தெரியாது. தத்வாரோ மனவஸ்ததா, 4 மனுக்கள். இவெல்லாம் என்னென்ன, எனக்கு பின்னால வந்தவா, அவளுக்கு என்னுடைய மகிமையான கண்டுபிடிக்க முடியாது. மகிமை சொல்லணும்னா நான் தான் சொல்லணும், அப்படியே நீங்களே சொல்லுங்கிற. அப்ப வரிசையாக தன்னுடைய விபூதி எல்லாம் சொன்ன, எல்லாத்தையும் கேட்டுட்டான். ஓஹோ இப்படி எல்லாம் இருக்கா, ஒவ்வொன்றுமே எப்படி உபாதிக்கணுமே, ஆதி அந்த மத்தியஞ்சா நான் இப்படிதான் உபாதிக்கணும் அப்படின்னு என்ன பார்த்தார் கேட்டார். பிறகு ஒரு சந்தேகம் வரல, இதெல்லாம் நான் நம்புறேன்னு. நீங்க சொன்னதெல்லாம் நம்புறேன், இதெல்லாம் பார்க்க முடிஞ்சா ஒரு தரம் பார்க்கலாமேங்கிற. நம்பிக்கை இல்லாம கேட்கல, நான் நம்புறேங்கிறான். இருந்தாலும் பார்க்க முடிஞ்சா ஒரு தரம் பார்க்கறனே அப்படின்னாரு. பகவான் பார்த்தார், இந்த பார்க்கணுங்கிற ஒரு எண்ணம் உனக்கு வந்து அது போறோமப்பா, வேற ஒண்ணும் இல்லை. எல்லாரையும் நான் இந்த ஜன்மால பகவானை பார்க்கணும்னு ஒரு நினைப்பு இருந்தா போறோம். விவேகானந்தர் தானே சொன்னார். ராமகிருஷ்ணர் போய் பார்க்கும் பொழுது முதல் கேள்வி, இன்னமும் கண்ண மூட பகவானை பார்க்கறேங்கிறத காமிக்கிறா எனக்குங்கிற.
இவனை காமிக்க முடியாது. அவர் எத்தனை அபிரேசியம் சொன்னார்னா அவர் ஓடி போயிருப்பார். அவருக்கு என்ன இந்த மாடர்ன் டேஸ்ல இருக்க மாதிரி அவ்வளவுதானே காமிக்கிறேன் வாழ்ந்தார். எத்தனை நாள் ஆகும்? அது உன்னுடைய சாமர்த்தியம், நான் சொல்றேன் பாருங்க. வந்து பார்த்தார், ஒரு 4 வருஷம் வாச்சார். அப்புறம் என்னாச்சுன்னு இன்னும் பார்க்கணுமான்னு பகவான பார்த்தா அவர் பகவான் ஆக மாட்டேன், நான் பார்க்க மாட்டேன்ட்டார். இப்ப தெரிஞ்சு போயிடுது. ஆனா முதல்ல என்ன ஆச்சுன்னு நான் பார்க்கணும்னு ஒரு எண்ணம் இருக்குமோ சாதாரண மனுஷாளுக்கு. அப்படி அந்த பகவானை பார்க்கலாமா? ஒன்னும் கவலைப்படாதுங்க, பார்க்கலாம். அவரையும் இதயத்துக்குள்ள பார்க்கலாம் அப்படிங்கத்தான் சொல்றது. அப்படி அபிநம் தம் சம்சார விநாசம் ஹரிமீடே. யார நினைச்சா இந்த சம்சாரத்தில் இருக்கக்கூடியதான எல்லா விதமான துன்பங்களும் அடியுடன் போய்விடுமோ அப்படிப்பட்டதான அந்த பரமாத்மாவை நான் தியானம் பண்ணுகிறேன் அப்படின்னு அடுத்த ஸ்லோகம். அதற்கு பிறகு திருஷ்டுவா கீதாது அக்ஷர தத்துவம் விதிராஜம் பாக்யாகுர்யலவ்யஸ்வதிஸ்தம் திருதி மாத்திரம் யாத்வா தஸ்மின்னஸ்மியஹமித்யத்ர விதுர்யம் தம் சம்சாரத்வாந்தரிநாசம் ஹரிமேடே திருஷ்டுவா கீதாது அக்ஷர தத்துவம். இந்த பகவத்கீதையில பகவான் தன்னை பத்தி விஸ்தாரமா சொல்லியிருக்கார். உபனிஷத்துகள்லாம் அவரைத்தான் சொல்றது. ஆனா உபனிஷத்துகள் எப்படின்னு அது ராஜாக்கிய மாதிரி. அது சொல்லும், புரியுறதா இல்லையா இத கேட்டாதான் விவகாரம் கிடையாது. நான் சொல்றேன், உங்க இஷ்டம். வேதங்கள்லாம் அப்படி ராஜ சமீதம். ராஜா ஏதாவது சொன்னா நீங்க சொல்றதே புரியலையே அப்படின்னு என்ன பண்றதுன்னு தலை எடுத்து விடுவாங்க. அப்ப வேற ஒண்ணும் இல்லை. ஆனா இந்த பகவத்கீதை எப்படிப்பட்ட தெரியுமா? நான் காந்தாசம் நீச்சதையா உபதேசயுஜே. எப்படி சொன்னா உங்களுக்கு புரியுமோ அப்படி இனிமையாக சொல்லக்கூடியதான தத்துவம் பகவத்கீதை. சுலபமாக இருக்கும். அநேக திருஷ்டாந்தங்களோட சொல்லிட்டு இருக்கார். பார்த்து பார்த்தா சொல்றார். அதுல 8ஆம் அத்தியாயத்துல அக்ஷர பிரம்ம யோகம் 8ஆம் அத்தியாயம். அதுல கிந்த பிரம்ம நிமத்தியாத்மம் கிந்த உபதத்துவ புருஷோத்தமா அப்படின்னு ஆரம்பிச்சு அந்த தத்துவம்னா என்னது, அக்ஷரம்னா என்னது இப்படின்னு வரிசையா 7 கேள்விகள் கேட்டான். 8ஆம் அத்தியாயத்துல 7 கேள்வி. அது ஞாபகம். 8ஆயிரத்துல 8 கேள்வின்னு சொல்லக்கூடாது. 8ஆம் அத்தியாயத்துல 7 கேள்வியை கேட்டார். அந்த 7 கேள்வியும் அந்த ஆத்ம தத்துவத்தை அக்ஷரத்தை எப்படி உபாசனம் பண்ணணும், அந்த பிரம்மத்தினுடைய ஸ்வரூபம் என்ன, அதியக்கியமான யஜ்யங்களுக்குள்ள எப்படி இருக்க, அதிபூதம் பூதங்களுக்குள்ள எப்படி இருக்க, நம்ம சரீரத்துக்குள்ள எப்படி இருக்கார் அந்த பரமாத்மா, இப்படி விஸ்தாரமா சொல்லி அந்த பிரம்மத்தை எப்படி உபாசிக்கணும் அவரை சொல்லக்கூடியதான சொல்லு ஓங்காரம். அவர் மட்டும் இல்ல, எல்லாவற்றையும் சொல்லக்கூடியது ஓங்காரம் தான். ஜனங்கள்லாம் கத்தமாயிட்டே ஏன்னா ஓன்னு கூச்சல் போடுறான். அவ ஏதோ பேசிட்டு இருக்கான். ஆனா ஓன்னு கூச்சல் இருக்குங்கிற அந்த சமஷ்டி சப்தத்துக்கு ஓன்னு பேர். எப்படி சமஷ்டியான வர்ணங்கள்லாம் வெளுப்பு கலர்னு சொல்றோம், எல்லா கலரையும் கலந்தா வெளுப்பாயிடுமோ அதே போல எல்லா சொற்களையும் சேர்த்தா அகாராதி சகாராந்தம் எல்லாத்தையும் சேர்த்தா ஓங்காரமா இருக்கும். அப்படிப்பட்டதான ஓங்காரமே பிரம்மஸ்வரூபம். மாண்டூக்கியோபனிஷத் என்ன பண்றது, அந்த ஓங்காரத்தைய 4ஆ பிரிச்சு அகாரம் உகாரம் மகாரம் அதுக்கப்புறம் நாதம். ஆ ஊ சேர்ந்தா ஓ ஆகுது, ஓ மா சேர்ந்தா ஓம்னு ஆச்சு. அந்த ஓம் அப்படியே சரி பின்னால ஒரு நாதம் வருதே அதையும் சேர்த்து அத 4 அக்ஷரம் 4 பாதம்னு சொல்றோம். அகார உகார மகார துரியம். நாமும் முழிச்சுட்டு இருக்கோம், அப்புறம் தூங்குறோம். தூங்கினா நம்ம இஷ்டமா தூக்கம் வருதா? இந்த தூக்கம் தான் அந்த பகவான் பண்ணியிருந்தான்னு ஒரு ட்ரிக்கு. அது இஷ்டம் இருந்தா தான் வரும், இல்லைன்னா வராது. எல்லா வசதியும் பண்ணிட்டு ஃபேன் போட்டு எல்லாம் ஜம்முன்னு படுத்துக்கணும், ஒரு கவலை இல்லைன்னு படுத்துட்டேன்னா வரவே மாட்டேங்கிறது தூக்கம். ஒரு நாள் இந்த பக்கம் புறல்றான், அந்த பக்கம் புறல்றான், தீர்த்தத்தை சாப்பிடுறான், எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன், வரவாது. சரி இன்னைக்கு வரலைன்னு நினைச்சது, ஒரு நிமிஷம் படுத்துட்டான், அவன் தூங்கி போயிட்டான். எப்ப தூங்கினே என்னங்கிறது தெரியாது. விவகாரம் சில பேர் டிவி பார்த்துட்டே தூங்கி விடுறான், டிவி ஆஃப் பண்ண வச்சுக்கலாம். அது என்ன பிராரப்தமோ தெரியல. அது என்ன விவகாரம், பார்த்துட்டே இருக்க டக்குன்னு தூங்கி விட்டானே விவகாரம் என்னடா அது வேணும். அதை பார்த்து 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 வழக்கம் ஆயிடுது ஜென்மாவில். என்ன பண்றது, அந்த தூக்கம் எப்படி வருதுன்னு தெரியல. சரி வந்த பிறகு அந்த தூக்கமானது என்னன்னு திடீர்னு நடுவில் ஒரு சொப்னம் வருது. நான் கூட்டேன்னா வரலையே. என்னைக்கு சொப்னம் வேணும்னு நினைக்கிறோமோ அன்னைக்கு வருதில்லை, எது வேண்டாமோ அந்த சொப்னம் வருது. பாருங்க சில பேருக்கு சொப்னத்திலேயே வந்து என்னென்னமோ சொல்றான், எங்கேயோ சாவி வச்சுட்டு தேடிட்டே இருக்கான்.
டக்குனு சொப்னத்துல வந்து இங்க இருக்குன்னு சொல்றாளாம். நமக்கு ஒண்ணும் சொல்லல, சொப்னமே வரல. சீதாட்டே சொல்ற சொப்னமே மாமா மாத்தாரின்ட்டா. தூக்கம் வந்தாதானே எனக்கு சொப்னம் வரும், தூக்கமே இல்லையே, சொப்னம் எங்க இருந்து வரும்? அதே மாதிரி சில பேர் சொல்றான், எனக்கு சொப்னத்துல அது வந்தது இது வந்தது சொன்னார் அப்படி சொன்னாரு அந்த சொப்னம். இப்படி இந்த 3 வேலை சுத்தி கொண்டே இருக்கும். முழிச்சிட்டு இருக்கிறது, சொப்னம் பார்க்கறது, ஜாகிரதை, முழிக்கிறது, சொப்னம் பார்க்கறது, தூங்குறது. ஆனா இந்த 3 நிலையிலையும் ஊடுருவி ஒரு தத்துவம் இருக்கு. எந்த நாள் முழிச்சுட்டேனோ அந்த நாள் தான் தூங்கினேன், அந்த நாளே சொப்னத்தை பார்க்கேன், மறுபடியும் அந்த நாளே முழிச்சுட்டு இருக்கேன். சொப்னம் பார்த்தவர் வேறு, முழிச்சுட்டு இருக்கிறவர் வேறு, தூங்குறவர் வேறவா இல்லையே. நமக்குன்னு ஒரு அனுபவம். நான் தான் தூங்கினேன், தூக்கத்துல நான் தான் சொப்னத்தை பார்த்தேன், முழிச்சுட்டு நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். இந்த 3ஐயும் நான்கிறது இவர் யாரு? இந்த 3ஐயும் ஊடுருவி இருக்கிறாரோ இல்லையா, அவர் தான் துரியன். அந்த நாதத்துலதான் அகார உகார மகாரங்கள் போக்கப்பட்டது. ஒரு கயத்தை பார்த்து முதல்ல பாம்புன்னா கொஞ்ச நேரம் பார்த்தேன், பாம்பு எல்லாம் இங்க வருமா சார், இது 8th ஃப்ளோர், இங்க இருந்து பாம்பு இங்கன்னா அது ஏற முடியாது சார். ஓஹோ, அது பாம்பு எல்லாம் யாரோ ஜலத்தை போட்டிருக்காரு சார், அதுதான் இங்க தெரியாது. முதல்ல பாம்புங்கிறது போயிட்டு இருப்பார், அதுக்கு ஜலத்தை போட்டிருக்காங்க. ஜலம் குடிக்கிறதுக்கே இல்ல, இவ்வளவு சமமா இருக்கு, யாரு ஜலத்தை அப்படி கொட்டிருக்க போறாங்க? இல்ல ரீசெண்டா தான் போட்டது, இந்த சிமெண்ட் சரியான சிமெண்ட் வெடிச்சு இருக்குன்னா அது வரதுக்கு சான்ஸ் இல்லையே. நான் காலமே வரது பார்த்தப்ப இல்லையே, திடீர்னு வெடிக்குமா? நான் கிட்ட போய் பார்த்தா அது வெறும் கயர். ஒரு கயரை பாம்புன்னா அதுக்கப்புறம் பூமியினுடைய வெடிப்புங்கிறான், அதுக்கப்புறம் தீர்த்தம்ங்கிறான். கடைசியில பார்த்தா இந்த 3ம் இல்லை. ஆனா 3 காணப்பட்டது என்ன தெரியுமோ, நான் வெறும் கயர் தான். கயறு பாம்பா காணப்பட்டது, கயறு பூமி வெடிப்பா காணப்பட்டது, கயறு வேற விதமா காணப்பட்டது. ஆனா இருக்கிறது கயறு தான். அதே போல இருக்கிறது துரியம் தான். அந்த துரியமான ஆத்மாவானது பலவிதமாக நமக்கு பல அனுபவங்களை கொடுக்கிறது. இப்படிப்பட்டதான ஒரு தத்துவத்தை அக்ஷரஸ்வரூபமாக, அக்ஷரம்னா நக்ஷரதீதி அக்ஷரம், ஒரு நாளும் அழியாததான ஒரு ஸ்வரூபம். அப்படிப்பட்டதான ஸ்வரூபமான அக்ஷர தத்துவம் விதினாஜம். விதினால அது அஜம் பக்தியா குருயா லப்ய ஹிருதிஸ்தம் திருஷ்டி மாத்திரம். அவரை அறியறதுக்கு என்ன வேணும்? பக்தி வேணும். முதல் ஸ்லோகத்தையே சொன்னேன், அந்த பக்தி வேணும், சின்சியரிட்டி. அத நிச்சயமாக இந்த ஜன்மாவை நான் அடைஞ்சு தீடுவேன் அப்படிங்கிற ஒரு விவகாரம் வேணும். சாதாரணமா குழந்தைகளோட புத்தகம் படிக்கிற பக்தி சிரத்தையோட படிமாங்க. அந்த குழந்தை பக்தி சிரத்தைன்னு என்னதுன்னு கேட்டான்னு சொல்லுவேன், இவருக்கு சொல்ல தெரியாது, கேட்கறதா வையாது மட்டும் விவா. அது பக்தியில ஒரு சின்சியரிட்டி இருக்கணும். இதை நான் அடைஞ்சுத்தான் ஆகணுங்கிற ஒரு மனசுல தீர்மானம் எண்ணம் இருக்கணும். அப்படி பக்தியா குருவியா லப்ய ஹிருதிஸ்தம் திருஷ்டி மாத்திரம். எங்க பார்க்க முடியும்? இங்கேயே உங்க இதயத்துக்குள்ளேயே பார்க்க முடியும். ஹிருதிஸ்தம் திருஷ்டி மாத்திரம். அவர் எப்படி இருக்காரு சார்? திருமாத்திரம். திருமாத்திரம்னு அறிபவரா இருக்க. பகவான் வேற எங்கேயும் இல்லை, உங்க இதயத்துக்குள்ள எப்படி இருக்க? ஏதோ பீதாம்பரம் கட்டிட்டு திரிசூல பாணியா உமா சகாயமா அப்படி ரிஷபாதிருடனா இருந்து அது கோவில்ல. உங்க இதயத்துக்குள்ள ரிஷபாதிருடனா இருந்ததுன்னா உங்க இதயம் என்ன ஆகுதுன்னு காணப்படும். விவகாரப்படி பார்க்கக்கூடியதான கான்சியஸ்னஸ், ஒரு அவேர்னஸ், ஒரு அறிவு வடிவமா இருக்கார். ஒரு வியாபம் திருஷி மாத்திரம். திருஷி மாத்திரம்னா திருமாத்திரம் அர்த்தம். அப்படிப்பட்டவர் இதை தியானம் பண்ணிட்டே இருந்தான் கொஞ்ச நாளைக்கு. பகவத்கீதையில சொன்னதான இந்த ஸ்வரூபத்தை தியானம் பண்ணிட்டே இருக்கான். தியானம் பண்ணவரை கொஞ்ச நாள் என்னாச்சு? அவரை நான் என்று அறிந்துட்டான். அது வேற யாரோ இல்லை, அந்த சைத்தன்யம் நான் என்று அறிந்தான். பிறகு இவருக்கு இருக்கிற சம்சாரத்துல எல்லா துன்பங்களும் போயிடுச்சு. நான் வேற இன்னொருத்தர் வேற, அவர் தான் எங்களுக்கு துன்பத்தை கொடுத்து கொண்டிருக்கேன். எனக்குரியதான எண்ணம் எப்ப போயிடுத்தோ அடுத்த கணம் துன்பமே காணப்படல. தம் சம்சாரத்வாந்த விநாசம் ஹரிமீடே ஏஸ்வரம நிர்தேசியம் அவ்யக்தம் பர்யுபாசதே சர்வத்ரகம சிந்தியம் ச கூட்டஸ்தவஜலம் துவம். அந்த சுத்த பிரம்மம் கேவலமான சைத்தன்ய ஸ்வரூபமா இருக்கக்கூடியதான அக்ஷரத்தை, வார்த்தையால சொல்ல முடியாததான அந்த அக்ஷரத்தை அனிர்தேசியம், இது என்னமா இருக்கு, இது கருப்பா இருக்கு, வெளுப்பா இருக்குன்னா, நீளமா இருக்கு, குட்டையா இருக்குன்னு நீங்க சொல்வேடா. உள்ளூர ஒரு உணர்வு இருக்கு, நான் நான்.
எல்லாத்தையும் அறியுது. ஒரு கலர் இருந்தா அதை அறியுது, ஒரு சுவையா இருந்தா அதை அறியுது, ஒரு சொல்லு இருந்தால் அதை அறியுது. எல்லாவற்றையும் அறிவிக்க கூடியதான அறிவு வடிவமா ஒரு பரமாத்மா இருக்காரே, அவரை எப்படி அறிவது? அவர் இருக்காருன்னு தெரிஞ்சுக்கலாம், அவ்வளவுதான். அவரை எப்படி அறிய முடியும்? அனிர்தேசியம் அவ்யக்தம் பர்யுபாசதே சர்வத்ரகம் அச்சிந்தியம். எல்லா இடத்துலயும் இருக்காரு, ஆனா இன்னது என்று மனசால் நினைக்க முடியாது. கூட்டத்தமச்சலம் திருவம், அவர் தான் உங்களுக்குள்ள நான் நான் என்று சொல்லப்படுகிறார். பாரதா, அவர் என்ன வேதனை சொல்றது? ஜேயம் எத்த பிரபக்ஷாமி அமிர்தமஸ்னுதே. அவரை பத்தி நான் சொல்றேன், அவர் அறிந்தால் உங்களுக்கு மோட்சம் உதவலாம். அவர் எப்படி இருக்கிறார்? அதுவா நசத்தன்னாசதுச்சதே. சத்தென்று சொல்ல முடியாது, அசத்துன்னு சொல்ல முடியும். என்ன சமப்பட்ட என்ன இப்படி சொல்றேன்? அவர் எந்த வார்த்தையும் அவர் கிட்ட போகலையே. எந்த வார்த்தையும் சொல்லுக்கு பொருளா இருந்தால் சொல்லால் சொல்லலாம். சொல்லுக்கு அப்பாற்பட்டவரை எப்படி சொல்லாக சொல்லான்னு சொல்றது? ஒரு மனுஷன் 5 வயசு குழந்தை கேட்கறது வெக்கம்னா என்னது எப்படி சொல்ல போற? உங்களுக்கு தெரியாதுவா? தெரியும். அந்த குழந்தைக்கு எப்படி சொல்லுவேன்? அதே மாதிரி இந்த பிரம்மஸ்வரூபத்தை சொல்றதுக்கு சொல்லு இல்லையே. அதுக்காக பொருள் இல்லைன்னு சொல்லாதீங்க, இருக்கு. அது சொல்றதுக்கு நம்ம கிட்ட சொல்லு இல்லை. சரி, இங்கிலீஷ்ல சொல்லி பாருங்களேன். அதை எந்த பாஷையிலையும் சொல்ல முடியாது. விவகாரம் முழுக்க இது போல விவகாரங்கள். தைரியமா இருந்தார். தைரியம்னா என்னதுன்னு கேட்டான், அவ்வளவுதான். தைரியமா இருந்தா தைரியம்னா என்னதுன்னு கேட்டா அப்புறம் என்ன சொல்றது? ஒரு பொண்ணும் ஆகாதுன்னு. எப்படி ஆகாதுன்னா கேள்வி கேட்டான்னு பதிலே சொல்ல முடியாது. அவனவனா புரிஞ்சுக்க வேண்டியதுதான். ஏதோ நீங்க சொல்லிட்டு இருக்கேன் சொன்ன, ஓஹோ இப்படியா அப்படின்னு புரிஞ்சுட்டா உண்டே தவிர நிற்க வச்சு ஒவ்வொரு பதத்துக்கு என்ன அர்த்தம், டெபனிஷன் என்ன கரெக்டா சொல்லுங்க ஒன்றும் முடியாது. விவகாரம் நிறைய விஷயங்கள் நாம் இப்படித்தான் தெரிஞ்சுட்டு இருக்கோம். ஒவ்வொரு விஷயம் அப்படித்தான். தனித்தனியாக சுவையை சாப்பிடுறோம். பிரிப்பு தனியா போட்டுட்டா நாக்கில தெரியுது, உப்பு போட்டுட்டா தெரியுது, அதே போலயே கதப்பும் தெரியுது. இது எல்லாத்தையும் சாம்பார்ல போட்டிருக்கான், காரமும் போட்டிருக்கான், உப்பும் போட்டிருக்கான். அந்த நாக்கு என்ன விவகாரம் எப்படி தெரியுது? ஆனா சாப்பிடறதோ இல்லையா? இது என்ன சுவைன்னு கேட்டா என்ன சொல்ல போறோம்? பிராரப்தம் என்ன சாப்பிட இன்னொரு கரண்டி போடுறேன்னா அவ்வளவுதான். இது என்ன, இது உப்பா புது புளிப்பா திதிப்பா எல்லாம் கலந்துனா இருக்க. கலந்து இருக்கக்கூடியதான பதார்த்தத்தினுடைய சுவையை அனுபவிக்கிறேன். ஆனா இன்ன சுவைன்னு சொல்றதுக்கு உங்ககிட்ட கார்த்தம் இல்லை. இங்கிலீஷ்ல சொல்லுவேடா, இல்ல தமிழ்ல சொல்லுவேடா, தெலுங்குல சொல்லுவேடா, எந்த பாஷையிலையும் சொல்ல முடியாது. அது என்ன காம்பினேஷன் ஆஃப் டேஸ்ட், அவ்வளவுதான். அது யாரு டேஸ்ட் பட்டு கையில்தான் சொல்ல முடியாது. ஆரம்பிக்க நிறைய விஷயங்களுக்கு உங்க இருக்க உங்க வாழ்க்கையில பிரம்மம் மட்டும் இல்ல, நிறைய விஷயங்கள் உங்களால சொல்ல முடியாத விஷயங்கள் இருக்கு. அதான் அச்சிந்தியம் நசத்தே. சத்தென்றும் சொல்ல முடியாது, அசத்தென்றும் சொல்ல முடியாது. இந்த பொருள் இருக்கு என்றும் இந்த பொருள் இல்லை என்றும் சொல்வதற்கு ஒருத்தர் அவர் இருக்கார். அவர் சொன்னதான் தெரியும். உமக்கு சங்கீதம் தெரியுமான்னு கேட்டேன். அவர் பார்க்கிறார். தெரியும்னு சொன்னோம்னா தெரிய வேண்டாம், தெரியாதுன்னு சொல்றோம். பாடமா தெரியாதுன்னு வச்சுங்களேன், நீங்க அண்ணன் பாடி நீளேம்பா என்னதான் பண்றதுன்னு. இவனுக்கு தெரியாதுங்கிற விஷயத்தை எப்படி இவனுக்கு தெரியும்? எனக்கு தெரியாதுங்கிறது அவன் எப்படி தெரிஞ்சுட்டு இருக்கான்? ஓஹோ, உங்க மனசுக்கு பின்னால் ஒருத்தர் இருக்கார். அவர் பார்த்தார், இந்த ஜன்மாவது நமக்கு சங்கீத ஞானம் இருக்கான்னு ஸ்கேன் பண்ணினார் உங்க மனசை. டோட்டலா ஸ்கேன் பண்ணார். ஒரு பயிற்சியும் கிடைக்கல. ஒரு நாய் வந்து இப்ப தேடுறது பத்தில கம்ப்யூட்டர்ல கிடைக்குது என்னன்னு இல்லைன்னு சொல்லிட்டு ஆபாடா இல்லைன்னு விவகாரம் முழுக்க. அவ்வளவுதான் தவிர அது இல்லைங்கிறது யார் உங்களுக்கு சொன்னா? உள்ள இருக்கிற பரமாத்மா. அப்படியா? சத்தென்று இருக்கிற பொருளையும் இல்லை என்று சொல்லக்கூடியதான பொருள்களையும் காண்பிக்கிறவர் ஒருத்தர் உங்களுக்குள்ள இருக்க. நாம் இதை அறிவோம் என்று சொல்வதும் இதை நான் அறிய மாட்டேன் என்று சொல்வதற்கும் ஒருத்தர் இருக்கார். அவர்தான் சாட்சி கேவலோ நிர்குணத்தை. அந்த பரம்பொருளை நம்ம யோஜனை பண்ணி பார்க்கறது ரொம்ப சுலபம். நம்ம பண்றது இல்லை. ஏன்னா நமக்கு வேற விஷயங்கள் தான் இருக்கு. எப்ப பாருங்க அது இது ஊர் வம்பத்தான் பேசிட்டு இருக்கோமே தவிர உள்நோக்கி என்ன நடக்கிறதுன்னு பார்த்தோமா? விவகாரம் முழுக்க டிவியில பார்த்தோம்னா எந்நேரம் மாமியார் மாற்றவன சண்டை தான் ஒவ்வொரு சீரியல்லையும். இப்ப எல்லா சீரியலும் நீங்க பார்த்தீங்கன்னு கேட்காதியோ. விவகாரம் முழுக்க எங்க பார்த்தாலும் இதுதான். இது அனாதிகாலமா தான் வந்துட்டு இருக்கேன். அது திருப்பியும் பார்க்கணுமா? பார்த்து மறுபடியும் துன்பத்தை அனுபவிக்கணுமா?
நமக்கு இருக்கிற வீட்டுல இருக்கிற வம்பு போறாது, அது வேற. இது இந்தம்மா இப்படி இந்த பண்ணிட்டு இருக்காளேன்னு, இந்தம்மா இப்படி துஷ்டதமா இருக்கு, இதெல்லாம் எதுக்குன்னு பகவானுடைய பாகவத கதையை கேட்கப்படாதோ, ராமாயண கதையை கேட்கப்படாதோ? அதாவது மனசுக்கு ஒரு சந்தோஷத்தையும் கொடுத்தா அதுல இருக்கக்கூடியதான துன்பங்களை நீங்க கேட்டீங்கன்னா உங்க மனசுல இருக்கிற பாப்பங்கள்லாம் போயிடும். என் துன்பத்தை அனுபவிக்கிறது பாப்பம் கொள்ளமோ இல்லையா? அதுக்காகத்தான் ராமாயண பாகவதாதி கிரந்தங்களை படிங்கோ கேளுங்கோன்னு. பூர்வம் கேட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பாப்பம் ஜாஸ்தியாகும், சம்ஸ்காரம் ஜாஸ்தி ஆயிடும். அதனால வேண்டாங்கிறோம். அப்படி பாரத ஏயம் எத்தத் பிரவக்ஷ்யாமி யஜ்ஞாத்வா அமிர்தமஸ்வதே அநாதிமத்பரம் பிரம்மண தத்தன்னாசதுச்சதே. சுவாமி, அந்த பரமாத்மா எங்க இருக்கார்? சர்வபூதேஷு நைகம் பாவம் அவ்யயமீட்சதே அவிபக்தம் விபக்தேஷு ஞானம் சாத்விகம் அப்படின்னு அந்த பகவத்கீதையில இந்த ஆத்ம தத்துவத்தை சொல்லக்கூடியதான இடங்கள் நிறைய இருக்கு. அதான் முதல்ல இங்க சொல்லிருக்கார், கீதாசு அக்ஷர தத்துவம் விதிநாதம். விதிபூர்வகமாக அறிந்து கொண்ட தத்துவத்தை பக்தியா குருயா லப்ய பிரதிஷ்டம் திருச்சி மாத்திரம். இந்த கீதையை புரிஞ்சுக்கிறதுக்கு என்ன வேணும்னு கடைசியில அவரே சொல்லிட்டார். பகவத்கீதை யாருக்கு சொல்லணும், யாருக்கு சந்தை இருக்கோ, யாருக்கு பக்தி இருக்கோ, பகவான் இடத்துல யாருக்கு பக்தி இருக்கோ அவளுக்கு சொல்லுப்போங்க. மற்றவர்களுக்கு என்ன இருந்தாலும் சொல்ல வேண்டாம், நல்லா படிப்பு இருக்கு, சிஷ்ய குணங்கள் இருக்கு, சொல்லாதீங்க. பகவான் இடத்துல பக்தி இருந்தா சொல்லணும், ஸ்ரத்தை இருந்தா சொல்லணும் அப்படின்னு சொல்லிச்சு. அதே போல பக்தியா குருவியா லப்ய பிரதிஷ்டம். அவர் எங்கோ இருக்கார் நினைக்காதீங்க, உங்க இதயத்தை போலதான் இருந்துருக்கார். திருஷ்டி மாத்திரம் எப்படி இருந்துருக்கார்? மாத்திர ரூபமா இருக்கார். ஒரே ஆத்மஸ்வரூபமாக சைத்தன்ய ஸ்வரூபமா அறிவு வடிவமா இருக்கார். அவர் இருக்க தொட்டத்தான் தாங்கள் எல்லாவற்றையும் அறிகிறேன், அறிய முடியாதுங்கிற விவகாரத்தையும் அறிந்திருக்கிறார். அங்கே இருக்கேன் அகமித்யம் தம் சம்சாரத்வாந்த விநாசம் ஹரிமீடே. ரொம்ப கஷ்டமாகும், குருவின கஷ்டம். க்ஷேத்ரஜ்ஞம் த்வம் பிராப்ய விபோ பஞ்சமுகைர்யோ புங்தேஜஸ்ரம் போக்ய பதார்த்தான் பிரகிருதிஸ்தः க்ஷேத்ரே க்ஷேத்ரேஸ்மின் இந்துவதேகோ பகுதாஸ்தே தம் சம்சாரத்வாந்த விநாசம் ஹரிமீடே. க்ஷேத்ரஜ்ஞத்வம் பிராப்ய. ஒரே பரமாத்மா தான். ஆகாசத்துல ஒரு சந்திரன் தான் இருக்கார். 100 வாளி வச்சிருந்து அத்தனை வாளியிலையும் ஜலத்தை வச்சிருக்கேன். ஒவ்வொரு வாளியிலையும் சந்திரன் பிரகாசிக்கிறேன். ஒரு சந்திரன் தான் ஆகாசத்துல இருக்கார். வாளிகள்ல 100 வாளிகள்ல 100 சந்திரன் இருக்கார். அதே மாதிரிதான் நம்ம எத்தனை சரீரங்கள் இருக்கும் பொழுதும் ஒவ்வொரு சரீரத்திலையும் பரமாத்மா உள்ள பூந்துட்டு இருக்கார். ஒரு சந்திரன் எப்படி 100 வாளிகளை பூந்துட்டு இருக்காரோ அதே போலதான் நம்ம மனசுங்கிறது ஒவ்வொருத்தருடைய மனசுலையும் பூந்துட்டு இருக்கார். உங்க மனசுலதான் இருக்காரு, என் மனசுல இல்லைன்னு சொல்லாது. கொடூரமாக எண்ணம் இருக்கிறவன் மனசுலயும் பகவான் இருக்கார். அவன் பார்க்கல, அவ்வளவுதான். எல்லோருடைய மனசுலயும் இருக்கார். அந்த மனசு அழகா இல்ல, அதுல துன்பங்கள் இருக்க, துன்பங்கள் இருக்க, கவலைகள் இருக்க. அதனால அவனால பார்க்க முடியல. மனசு சாந்தமா இருந்தா பார்க்க முடியும். கண்ணாடி அசைஞ்சுட்டே இருந்ததுன்னா உங்களுடைய பிரதிபிம்பம் தெரியுமா? கண்ணாடி செவுத்துல பிக்ஸ் பண்ணிருக்கேன், நல்லா தெரிகிறது. அது நடுவில் ஆணி கொண்டு தொங்க போட்டு இருக்குன்னு வச்சுக்கலாம், ஃபேன் வேற போட்டு இப்படி இப்படி அலைஞ்சுட்டே இருக்க. நீங்க கண்ணாடியை பார்க்க முடியுமா? அது மாதிரிதான் அவளுடைய மனசு. ஆகையால் எல்லோருடைய மனசுலையும் பரமாத்மா பிரதிபிம்பிச்சுட்டார். உள்ள போந்துருக்க பரமாத்மாக்க கஷேத்திரஜன்னு பேர். கஷேத்திரஜாபி மாம் வித்தி சர்வக்ஷேத்ரேஷு பாரதா. எல்லோருடைய இதயத்தில் இருக்கிறத நான் தான். ஒருவரை எப்படி இருப்பார்? இப்படி இருக்கார். ஒரு சந்திரன் 100 வாளிகள்ல தனித்தனியா ஜலத்துல பிரகாசிச்சா போல ஒவ்வொருத்தருடைய மனசுலையும் பரமாத்மா பொருந்திருக்கார். க்ஷேத்ரஜ்ஞம் பிராப்ய விபூ பஞ்சமுகைர்யோ புங்தே. ஒவ்வொருத்தருடைய சரீரத்துல 5 விதமாக 5 புலன்கள் வாடியாக எல்லாத்தையும் அறிகிறார். என் கண்ணும் பார்க்கறது, உங்க கண்ணும் பார்க்கறது, என் காதும் கேட்கறது, உங்க காதும் கேட்கறது. ஒரே பரமாத்மா என்ன பண்ணிருக்கார்? இத்தனை சரீரங்களுக்குள்ள பூந்துண்டு அந்தந்த கண்ணு காது வழியாக அறிவை அறிகிறார். ஒருவரே எப்படி சார் முடியும்னார்? ஒரே கரண்ட் தான் இருக்கு, 10 பல்பு இருக்கு. ஒவ்வொரு பல்பையும் பூந்துட்டு என்ன ஒழிக்கிறதோ இல்லையா? இது ஒத்துண்டா அது ஒத்துக்கப்படாதா? கரண்ட் ஒண்ணுதானே, 10 பல்புக்குள்ள பூந்துருக்க, ஒவ்வொரு பல்பும் வெளிச்சத்தை கொடுக்கறதா? அதே போலயே எத்தனை சரீரத்துக்குள்ளயும் பரமாத்மா இருக்க, அந்தந்த கண் வழியாக அறிகிறார். அவ்வளவுதான் விவகாரம். பஞ்சமுகைரியோ பூமிப்பே அஜஸ்திரம். ஏதோ ஒரு காலத்துல முடிச்சார உட்கார்ந்து எப்பொழுதும் ஆல்வேஸ் அஜஸ்திரம்னா எப்பொழுதும்
போக்கிய பதார்த்தான் பிரகிருதிஸ்தா போக்கிய பதார்த்தங்களை மாயையை கொண்டு எல்லாம் அறிகிறார். க்ஷேத்ரே க்ஷேத்ரேபி ஒவ்வொரு சரீரத்தையும் இருந்திருக்க இந்துவதேகோ பகுதாஸ்தே சந்திரன் மாதிரி ஒரு சந்திரன் பல வாடிகள்ல எப்படி பூந்துட்டு இருக்காரோ ஒரே பரமாத்மா எல்லோருடைய இயக்கத்திலையும் பிரதிபிம்பரமா பூந்துட்டு இருக்கார். ஏகோ பகுதாஸ்தே அம்சமுதாரத்வாந்த விநாசம் ஹரிமீடே அப்படிப்பட்டதான அந்த பரமாத்மா எல்லோருடைய இதயத்திலே இருந்து கொண்டு எல்லோருக்கும் எல்லா செயல்களையும் அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அந்த பரமாத்மாவை நான் தியானம் பண்ணுகிறேன்னு வேதாந்த தத்துவம் ஆத்ம தத்துவத்தை அழகாக நம்ம சொல்லியிருக்க. இதுக்கு மேல் பாகத்தை நான்